வணக்கம். என் பெயர் சத்யா. என் பெயர் ரோஷினி. நாங்கள் கோமாளியூர் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வெற்றி கதையை பற்றி சொல்ல போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு பையனுக்கு காயம் பட்டுச்சு. அவனுக்கு மருந்து வைக்கலான்னு போனப்ப மருந்து தீர்ந்து போச்சு. எங்கள் சார்கிட்ட கூட்டிகிட்டு போனப்ப எங்கள் சார் பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் இலையை பறித்து நசுக்கி அந்த காயத்துக்கு வச்சு விட்டார். 2 நாளில் அந்த காயம் குணமாயிடுச்சு. அது என்ன செடின்னு கேட்டப்போ அது அருவாமனை பூண்டு, அது வெட்டுக்காயங்களை குணப்படுத்தும்னு சொன்னார். இது மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குதான்னு கேட்டோம். அதுக்கு எங்கள் சார் நிறைய மூலிகைகளை பற்றியும் அதனுடைய பயன்களையும் சொன்னார். இந்த மூலிகைகள் மூலமாக டெங்கு காய்ச்சலே தடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். அதுக்காக ஒரு மூலிகை கண்காட்சி நடத்தலான்னு முடிவு பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து 60 வகையான மூலிகைகளை சேகரித்தோம். மூலிகை கண்காட்சி நடத்தணும். நம்ம சுத்தியே நிறைய மூலிகைகள் இருக்கு. ஆனா அது என்ன மூலிகை, அதோட பயன் என்னன்னு நம்ம தெரியாம இருக்கோம். அதனால அந்த மூலிகைகளோட பயன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மூலிகை கண்காட்சி அமைச்சிருக்கோம். கண்காட்சியில ஊர் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. வாழைத்தண்டுனா இது சிறுநீரக கல்லை நீக்குதுன்னா, இது மொசு காய்னா இது மூட்டு வலியை நீக்குதுன்னா, இது பப்பாளினா இது டெங்கு காய்ச்சலை நீக்குதுன்னா, துத்தி மூலம் குணமாகும். இது வெந்தயம் குளிர்ச்சி தரும். இது திருநீற்று பச்சிலை சளி, இருமல், இரைப்பை அதெல்லாம் குணமாக்கும். இது மருதாணி. இந்த மருதாணி முடி நல்லா வளரும். அப்புறம் நகை சொத்த விழுகாம இருக்கும். நம்ம உடல்ல எங்கேயாவது வெள்ளையா தோல்ல இருந்துச்சுன்னா அங்க இந்த மருதாணி நம்ம போட்டோமா இது சரியாகும். இது அகத்தி கீரை. இந்த கீரை வயிற்று புண்ணு, அப்புறம் தோல் வியாதிங்கெல்லாம் எல்லாம் சரியாக்கும். இந்த கருந்துளசி ஆஸ்துமா, சளி, இருமல் இதுக்கெல்லாம் பயன்படுது. இது புண்ணாக்கு பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு எங்கேயாவது கீழே யாராவது விழுந்துட்டாங்களா அங்க வீங்கிரும். அந்த வீக்கத்தை வத்துறதுக்கு இந்த தலைய வைப்பாங்க. இது நிலவேம்பு கஷாயம். இந்த நிலவேம்பு கஷாயம் எங்கேயுமே கிடைக்காது. இப்போ அதிகமா டெங்கு காய்ச்சல் பரவுது இல்லையா, அதுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க. எங்களுடைய இந்த வெற்றி கதை புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் மாலை மலர், தினகரன் பேப்பர்லையும் வந்தது. அனைத்து நோய்களுக்கும் ஆங்கில மருந்துகள் இல்லாமலேயே மூலிகைகள் மூலமாக எளிதாக தீர்வு காண முடியும் என்று முகாமில் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் பங்கேற்றவர்களுக்கு மறைமுக கட்டாயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இங்க இருக்கிற மூலிகைகள், இதுதான் மூலிகைன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஸ்கூல்ல அறிவியல் கண்காட்சி நடத்தி எல்லாருக்கும் இந்த மூலிகையினால என்ன பயன், இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் போக்கலாம் அப்படிங்கறத பத்தி நாங்க எல்லாருக்கும் தேவையில்ல நினைச்ச செடிகள்லாம் இப்ப மூலிகைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 60 வகையான மூலிகைகளையும் அதனுடைய பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதாங்க எங்களுடைய வெற்றி கதை.